பார்த்து ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க என்ன. சரிங்க அத்தை. இப்போ புஷ்பாக்கா வீட்டுக்கு தான் போகிறோம். அப்புறம் அப்படியே பாரு அத்தை வீட்டுக்கு போயிட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தான் சென்னை கிளம்புவோம். சென்னைக்கு போனதுக்கப்புறம் கண்டிப்பாக ஃபோன் பண்ணுறேன் அத்தை. சரிம்மா, சொன்னதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. அப்பப்போ சௌந்தர்யாவை போய் பாருங்கள். அவளுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு நீங்கள் 2 பேருமே பார்த்து செய்யுங்க. எப்படியும் உன் மாமா அதெல்லாம் செய்ய மாட்டார், ஏன்னா அவருக்கு இன்னும் அவன் மேலே கோவம் இருக்குது சரியா. கொஞ்சம் அதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க 2 பேரும். கண்டிப்பாக அத்தை, பார்த்துக்குறோம். சரிம்மா. என்னப்பா ராகுலி, நீ எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க? உங்கள் அம்மாவை கவனிச்சிக்கிறதுல உனக்கு எதனா சிரமம் இருக்கா என்ன? இல்லைம்மா, எனக்கு அவங்கள பார்த்துக்கிறதுலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அப்பாவுக்கு தெரியாமல் தான் அவங்களுக்கு காசெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னா அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. எப்படி இருந்தாலும் அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா செம்மையாக கோவப்படுவார் என் மேலே. அதை நினச்சாதான் மனசுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. நான் இருக்கும்போது நீ எதுக்கு இப்போ பயப்படுற? எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்கிறேன்ல. நான் பார்த்துக்கிறேன் உன் அப்பாவை. அவர் உன்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டார் சரியா. நீ உன் கடமையை நீ பாட்டுன்னு செஞ்சுக்கினு. அவள் உன்னை பெத்தவப்பா, பெத்த பிள்ளையா. உனக்குன்னு சில கடமைகள் இருக்குது, அதை நீ செஞ்சு தான் ஆகணும். அவளை அப்படி அம்போனெல்லாம் விட்டுறக்கூடாது அவ்வளோ பெரிய வீட்டில், புரியுதா? மாதம் மாதம் அவளுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் நீ பண்ணிக்கிட்டே இரு. நான் முடிஞ்ச அளவுக்கு இவர் மனசை மாற்ற ட்ரை பண்ணுறேன் சரியா. சரிங்கம்மா, கண்டிப்பாக பண்ணுறேன். சரிப்பா, போகிற நேரத்தில் எதுக்கு 2 பேரும் உம்முன்னு இருக்கிறீங்க? சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே கிளம்புங்க. 10 நாளாக இங்கே இருந்த மாதிரியே தெரியல அத்தை. நாளெல்லாம் கடகடன்னு போன மாதிரி இருக்குது. இப்போ திடீர்னு கிளம்பணுன்றப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அத்தை. நாங்கள் போனதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் தனியாக இருப்பீங்களா, அதை நினைக்கிறப்ப தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கு என்னம்மா பண்ண முடியும்? எல்லாரும் எப்போவுமே ஒரே இடத்துல இருக்கணும்னு தான் ஆசை. ஆனால் வாழ்க்கை நம்மள அப்படி வைக்கிறது இல்லையே. சரி விடு, எதுக்கு பாதையெல்லாம் பேசிக்கிட்டு 2 பேரும் கிளம்புங்க. உங்களை பிரிஞ்சு ஷில்பா இத்தனை நாள் இருந்ததே பெரிய விஷயம். மடமடன்னு ஓடுங்க சென்னைக்கு. அதுவும் சரிதான் அத்தை. ஷில்பா அத்தை எங்களை பிரிஞ்சு இருந்ததே இல்லை. என்னை விடுங்க, தோ இவனை பிரிஞ்சு இருந்ததே கிடையாது. குட்டி குழந்தையாட்டம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் இந்த எரும மாடை. எதுக்குடி என்ன போய் எருமாடுங்கிற? நான் இப்போ வரைக்கும் சின்ன குழந்தை தான். சொல்லுங்கம்மா, அவகிட்ட ஓவரா பேசுற பாருங்க. ஐயோ ஆரம்பிச்சிட்டான். இப்போ சென்னை போயிட்டோன்னு வைங்களேன், இவனை கையில் பிடிக்க முடியாது. ரொம்ப டூமச்சா பண்ணுவான் அத்தை. இங்கேயாவது பரவாயில்ல, ஓரளவுக்கு மெச்சூர்டாக நடந்துக்கிட்டான். ஷில்பாத்த கிட்ட இவன் எப்படி தெரியுமா இருப்பான்? அப்படியே டோட்டல் குழந்தை மாதிரி இருப்பான். இந்த கவி பாப்பா இருக்கல்ல, அவளை விட மோசமாக பண்ணுவான். அவள் அப்படி வளர்த்துட்டா அவனை என்னத்தை பண்ணுறது? அப்படியே இந்த காலு தரையில் படாமல் வளர்ப்பாங்கன்னுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் வளர்த்து வச்சிருக்கா இவனை. எக்ஸாக்ட்லி அத்தை, அதே தான். சரி ஓட்டுனது போதும், வாய் முறிய போகலாம். அம்மா போயிட்டு வரோம்மா. டே தினேஷே, நீ என்னடா எதுவும் பேசாமல் வாய் முன்னுக்கிற? நான் என்னென்னா சொல்கிறது, இத்தனை நாள் ஜாலியாக இருந்தேன். இப்போ நீங்கள் திடீர்னு கிளம்புறீங்க, எனக்கு ரொம்ப லோன்லியாக ஆகுது மறுபடியும். இந்த லோன்லி கதையெல்லாம் இப்போ ஓட்டாதுன்னா ஏதோ முன்னா கூட பரவாயில்ல. நீ சொல்கிற லோன்லி கதையெல்லாம் நான் நம்புவேன். அதுக்காகவே வாரத்தில் ஒரு நாளாவது வந்து இங்கே பார்த்துட்டு போனேன். ஆனால் இப்போ அப்படி இல்லையடா ராசா. நீ என்ன லோன்லியாவா இருக்கிற? லவ்லியாக தானடா இருக்கு. ஏன்னா சும்மா இரேன், நான் என்ன பாவம் பண்ண உனக்கு? அத்தைக்கு விஷயம் தெரியுங்கிறதுக்காக அவங்க முன்னாடியே அவனை அப்படி கலாய்க்காதடா லூசு பயிலு. நீயும் மூஞ்சோம். அடே தினேஷ், நீ அவன் சொன்னதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத. உனக்கு லோன்லியாக ஃபீல் ஆச்சுன்னா நீ உடனே அன்னைக்கு ஒரு ஃபோன் பண்ணு சரியா, நம்ம பேசுவோம். அப்புறம் நாங்களும் அடிக்கடி இங்கே வரோம்டா. இதோ இப்போ பொங்கல்லாம் வரப்போகுது, எப்படியோ ஊருக்கு வந்து தான் செலிப்ரேட் பண்ணுவோம். அப்போ எல்லாரும் ஜாலியாக இருக்கலாம் சரியா. நீ வேணா நியூ இயர்க்கு அங்கே வந்துடுறேன், நம்ம சென்னையில் செலிப்ரேட் பண்ணுவோம் நியூ இயரை. என்ன சொல்கிற? சூப்பர் ஐடியா. நீ கண்டிப்பாக நான் வந்துடுறேன். இப்படி பேசணும். ஆனால் அண்ணா நீங்கள் இருக்கீங்களே, இப்போ பாரு என்ன காலை வர்றதுலேயே குறியாருங்க. சரி விடுறா, தெரிஞ்ச விஷயத்தை எதுக்கு மறைமுகமாக பேசிக்கிட்டுன்னு தான் நேரடியாக பேசினேன். இதில் என்ன இருக்குது? அந்த அம்மாவுக்கு தெரியுமே நீ லவ் பண்ணுற விஷயம். கடவுளே, அநியாயம் பண்ணுறீங்கண்ணா நீங்கள். ஐயோ வெக்கம் போடுறான் பாருங்க மாவன். அடப்பாவி, இது என்னடா நீ மூஞ்சில கையை வச்சுக்கிட்டு வைக்கப்படுற? சோ கடவுளே. மாமா ப்ளீஸ்மா, திரும்புங்கம்மா ப்ளீஸ்மா. என்ன ராகுலே, இவன் இப்படி வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கான்? இவ்வளோ வெக்கத்தை வச்சுக்கிட்டு எப்படி லோகநாதன் கிட்ட போய் பொண்ணு கேட்பானா? அம்மா என்னம்மா நீங்க அதெல்லாம் பேசுறீங்க? ப்ளீஸ்மா அதெல்லாம் பேசாதீங்கம்மா. எல்லாம் இன்னொரு 5-6 வருஷத்துல நடக்க போறத தானடா சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு நீ இப்பவே இவ்வளவு வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்க? போடா பின்னாடி. கொஞ்சம் கூட தைரியமே இல்லை உனக்கு. போங்கம்மா, அதை பத்திலாம் அப்புறமா பேசிக்கலாம். அண்ணி அண்ணா, நீங்க 2 பேரும் இப்போ புஷ்பாத்த வீட்டுக்கு தானே போறீங்க? நானும் வரட்டா உங்க கூட? நானே சொல்லணும்னு இருந்தேன்டா, வா போலாம். ஒரு நிமிஷம் வீட்டி சுடுறியே. நீ எதுக்குடா இப்போ அங்கே வரணுங்கிற? நாங்களே அங்கே போயிட்டு ஒரு 5 நிமிஷத்துல அக்கா போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம் அங்க இருந்து. நீ எதுக்கு இப்போ அங்கே வர? அந்த 5 நிமிஷம் கூட உன் ஆளை உனக்கு வந்து பார்க்கணுமாங்க? ஏண்டா நாளைக்கு ஸ்கூலுக்கு போய் பார்த்துக்கோ, இப்போ எதுக்குடா வரணுன்ற? அண்ணா ஏன்னா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன நான் உன் அண்ணே, அதான் அப்படி பேசுறேன். சரி விடு, இதுக்கு மேலே கலாய்ச்சா நீ எழுதுவே. சரி வந்து காரில் உட்காரு. ஆனால் அப்பா கேட்டாருன்னா என்ன சொல்லுவேன்? உங்க 2 பேரையும் வழி அனுப்பணும், அதுக்காக தான் கூட வந்திருக்கிறேன்னு சொல்லுவேன். அவ்வளோதான். தேறிட்டடா நீ, தேறிட்ட. சரி வா போவோம். அப்படியே ஒரு பை தூக்கிக்கோ, நான் அண்ணன் சூட் கேஸை தள்ளிக்கின்னு வந்துடுறேன். ஓகே நான் தாராளமா வாங்க போகலாம். நான் ஆர்வம். சரி அம்மா கிளம்புறோம்மா. சரிப்பா, போயிட்டு வரேம்மா. நான் அப்படியே சிவா மாமா வீட்லயே இருந்துடுறேன் சரிங்களா? அப்புறமா சாயங்காலமா நான் வீட்டுக்கு வரேன். சரிப்பா.
போலாமா பிரதர்? போலாம் வாங்க சார். என்னப்பா திருவள்ளூர்ல இருந்து கிளம்பி வந்திருக்கிற போல இருக்குது உங்க வருங்கால மனைவியை ஆஃபீஸில் ட்ராப் பண்ணுறதுக்கு. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ண போகிறான். உன் நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுப்பா. என்னென்ன பண்ணுறது, மேடம் ரெகுலராக ஏதாவது ஆஃபீஸ்க்கு போயிருந்தா சண்டே லீவ் கிடச்சிருக்கும். மேடம் பிபிஓக்குள்ளே வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ சண்டே அவள் வேலைக்கு போய் தானே ஆகணும். கரெக்டு தான், அதையெல்லாம் நாங்கள் ஒன்றும் குறைய சொல்லலை. ஆனால் சண்டே அதுவும் அப்படியே ஜாலியாக லவர்ஸ் நீங்கள் வெளியே போகிறத விட்டுட்டு இப்படி ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு ட்ராப் பண்ணுறியே, அதை நினச்சாதான்ப்பா சங்கடமாக இருக்குது. மாம்சி, அதனால தானே நேற்றே நாங்கள் நல்லா ஊரை சுற்றிட்டு வந்துட்டோம். சனிக்கிழமை நேற்று அவங்க மச்சி நிச்சய சமாதானப்படுத்தி என் அண்ணனோட சேர்த்து வச்சதுக்கப்புறம் நல்லா ஜாலியாக பீச்சு பார்க்கு ஹோட்டலுன்னு சுற்றிட்டு தான் வந்திருக்கிறோம். பாரு சூப்பர்மா. சரி அப்போ நீ இன்னைக்கு ஆஃபீஸுக்கு போகிறதுல எந்த தப்பும் இல்லை. கிளம்புங்க. சரிங்க மாம்சு, பாய். போயிட்டு வரோம். பிரதீப் மாம்சு, பாய். பை மம்சே. எப்படி இவ்வளோ ட்ராப் பண்ணிட்டீங்க தான் வருவேன். ஜாலியாக பேசலாம். வாப்பா நல்லா ஜாலியாக பேசலாம். சந்தோஷம் கூட்டிகிட்டு வந்துருன்னா அவனை வச்சு பேசணும்னு பயங்கர ஃபன்னாக இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு குசும்பு தான் மாமா. சரி வரேன். பிரதீப் மாமா வரேன். பாய்டா கண்ணா பாய். பார்த்துமா மணியை ஷாலை பத்திரமா பூச்சிக்கோ, தரையில் போறது பாரு. நான் வேகமாக போகிறான்ல அவன். காதலியை இம்ப்ரெஸ் பண்ணிக்கினே இருக்கணும்ல, அதை எப்படி எல்லாம் பண்ணுறான் போல இருக்குது. நாமளும் ஒரு காலத்தில் அப்படித்தானடா இருந்தோம். சே, கடைசியில் நம்மளும் ஒரு காலத்தில் அப்படி இருந்தோம்னு சொல்கிற நிலைமைக்கு வந்துட்டோம்ல. ஆமாம் மச்சான், 90s கிட்ஸ் ஆன நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும் சத்தியமாக நான் எதிர்பார்க்கலடா. வயசாயிடுச்சாடா நம்மளுக்கு. அப்போ நம்மள இனிமேல் யாரும் கிட்ஸ்ன்னு சொல்ல மாட்டாங்களா? வாய்ப்பே இல்லை. நேற்று தான் ஸ்கூலுக்கு டவுசரை போட்டுட்டு போன மாதிரி இருக்குது. அதுக்குள்ள என் குழந்தைக்கு நான் டவுசரை மாட்டி விட்டு அமிச்சுக்கிட்டு இருக்கேன் ஸ்கூலுக்கு. இந்த நிலைமை 90s கிட்ஸுக்கு வந்திருக்கவே கூடாதுடா. ஆமா மச்சான். என்னடி பிரியா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரோட்ல நின்றுக்கிட்டே? எங்க கார்த்தி? ஐயோ என் பொண்டாட்டி வந்துட்டாலே. இப்படி நான் எடுத்து தெரிஞ்சா நல்லா சிரிச்சு கலாய்ப்பால. சரி சிரிச்ச மாதிரியே திரும்புவோம். என்ன அர்ச்சனா கூப்பிட்ட? அடடி என் பொண்டாட்டி பிரியாவும் வந்திருக்காளே. என்ன ரெண்டு பேரும் ஜோடியா நிக்கிறீங்க? சும்மா தான் பிரதீப். அது சரி, நீங்க என்ன பண்றீங்க? நாங்களடி சும்மா மணிக்கிட்டே மனோஜ் கிட்டே பேசிக்கிட்டு இருந்தோம். கிளம்பிச்சுங்க ஆஃபீஸுக்கு, அதான் பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி சந்தோஷ் நந்தினி கிளம்புனாங்க, அவங்க கிட்டயும் பேசிக்கிட்டு இருந்தோம். இப்ப நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். ஓ, பேசிக்கிட்டு இருந்தீங்களாங்க? பாருங்கக்கா, பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். ஆனா எனக்கு பேசுன மாதிரி கேட்கலையே பிரியா. கண்ணீர் விட்டு கதர்ன மாதிரில கேட்டுச்சு. நேத்து நான் டவுசரை போட்டுட்டு ஸ்கூலுக்கு போனேன், இன்னைக்கு என் புள்ளிக்கு டவுசரை மாட்டி ஸ்கூலுக்கு அனுப்புறேன்னு ஏதோ வசனம்லாம் கேட்டுச்சடி. இந்த நக்கலுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஏன்னா நாங்களாம் 90s கிட்ஸ் தான், புரியுதா? நீங்க மட்டும் அப்படியே வானத்துல இருந்து குதிச்சு வந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. வந்து கோழி குருமாக்கு தேங்காவை உடைச்சு கொடுங்க. தேங்காவா? அதோ வந்து உடைச்சு தரேன். அடியே, ஆனா தேங்காய் தண்ணியில பங்கு கேட்க கூடாது சரியா? உடைக்கிறதுனால தண்ணி எல்லாம் எனக்கு தான். அது எப்படி? தேங்காய் வாங்கிட்டு வந்தது நானு, குழம்பு செய்யறது நானு, தண்ணியை மட்டும் நீங்க குடிப்பீங்களா? உடைச்ச தேங்காயில பாதி தண்ணி எனக்கு தரணும், இல்லைன்னு வைங்க குழம்புல உப்பள்ளி போட்டுருவேன். அக்கா இது என்னக்கா வேற லெவல் ரிவெஞ்சா இருக்கு? அப்படி தாண்டி. இப்ப வரீங்களா இல்லையா நீங்க? வரேன். பாதி தண்ணி தானே தரேன், வா. சூப்பர், வாங்க மாமா போவோம். அடி எப்படியா, நீ உன் புருஷனை கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல தானே வேலை இருந்தா பாரு. டெஃபினெட்லி அதுக்கு தான் போறேன். இப்ப இஞ்சி பூண்டெல்லாம் உரிக்க வேண்டியது இருக்குது, இவனை வச்சு உரிச்சுக்கிறேன். போயிட்டு வரேன். சரிடி, வா பிரதீப் போலாம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நான் வீட்டுல இருக்கிறேன். அதுலயே இஞ்சி பூண்டுன்னு இருக்குன்னு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலைடி. அதெல்லாம் ஈஸியான வேலையா இருந்தா சொல்லு, டக்குன்னு செஞ்சிடறேன். அப்படியா? சரி, உன்னை நினைச்சாலும் கஷ்டமா தான் இருக்குது. சரி, சாமானெல்லாம் கழுவி போட்டுறியே, நான் இஞ்சி பூண்டெல்லாம் நறுக்கிக்கிறேன். வா மச்சான் போவோம். பிரியா, இஞ்சி பூண்டே நறுக்கிறேன். சாமானெல்லாம் கழுவ முடியாதுனால ப்ளீஸ் டி. அதெல்லாம் முடியாது, வந்து சாமான தொலைக்கு வாய் முடிக்கணும். ஆம்பளைங்க அழியறதே இந்த வாயால தான். வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்கலாம். இப்ப என்ன அவசரம்னு ரெண்டு பேரும் கிளம்புறீங்க? இன்னும் ஒரு மாசம் இருந்துட்டு போலாம்ல. எங்கே இருக்கணும்னு தான் ஆசையா இருக்குது. ஆனா பிசினஸ் எல்லாம் போய் பார்க்கணும்ல மாமா. அதுவும் இல்லாம ஷில்பாமாவையும் முரளி அப்பாவையும் பிரிஞ்சு நான் ரொம்ப நாள் இருந்தது இல்லை. என் அப்பா கூட பிரிஞ்சு இருந்துருவேன், ஆனா அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருந்தது இல்லை. அதான் சரி போலாமேன்ட்டு. அது என்னமோ கரெக்டு தான். பெத்தவங்களை விட வளர்த்தவங்க மேலதான் பாசம் அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. அது என்னமோ உண்மையா தான் இருக்குது. சரி அப்ப புறப்படுங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன? சரிங்க மாமா. இதோட பொங்கலுக்கு தான் ரிட்டர்ன். ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கூட்டிட்டு வந்துடுறேன். எல்லாரும் சிவா மாமா வீட்டுல உட்காந்து ஜாலியா பொங்கல் செலிப்ரேட் பண்ணலாம் இந்த தடவை. வருஷம் அங்க தானடா பொங்கல் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னமோ புதுசா சொல்ற. அதுவும் சரிதான். அப்புறம் மாமா சொல்லணும்னு இருந்தேன், நியூ இயர்க்கு எல்லாரும் சென்னை வந்துருங்களா? எல்லாரும் அங்க செலிப்ரேட் பண்ணலாம். புது வருஷத்துல பூட்டை போட்டுட்டு எல்லாம் இவன் வீட்டுல போய் உட்காந்துன்னு கிடக்கணுமா?
எப்போ பாரு கூத்தடிக்கிறது கும்மாளம் போடுறது இதை தவிர வேற எதுவும் பேச தெரியாது இந்த பையனுக்கு. நல்ல ஐடியாவா தான் இருக்குது. ஆனா ஒரு நாளைக்காக அவ்வளவு தூரம் வரணுமா பசங்களெல்லாம் கூட்டிக்கிட்டுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒன் டேவா இருந்தாலும் அது செலிப்ரேஷன் தானே மாமா. எல்லா ஃபேமிலியில இருக்க எல்லாரும் ஒன்னா செலிப்ரேட் பண்ணலாம்ல. சரியாதான் தினேஷ் சொல்ற நீ. ஆனாலும் எப்படி நீ யோசிச்சு பாரு. புதன்கிழமை எனக்கு ஆஃபீஸ் இருக்கும், உங்க எல்லாருக்கும் ஸ்கூல் இருக்கும். வியாழக்கிழமை மட்டும்தான் நீங்க எல்லாம் அங்க இருக்க முடியும். மறுபடியும் வெள்ளிக்கிழமை ரிட்டன் நீங்க வரணும். கொஞ்சம் யோசிச்சு பாரு, உங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கும். பிடிச்சவங்களோட சந்தோஷமா இருக்கும்போது கஷ்டம்லாம் பெருசா தெரியாது மாமா. நீங்க புதன்கிழமை ஆஃபீஸ் முடிச்சுட்டு அப்படியே டைரக்டா அர்ச்சனாக்கா வீட்டுக்கு வந்துருங்க. நான் அதுக்கப்புறம் அத்தை, சத்யா, கனி, நாங்க எல்லாருமே சிவா மாமா கூட வந்துடுறோம், சென்னை வந்துடுறோம். அப்புறம் நம்ம எல்லாருமே புதன்கிழமை வியாழக்கிழமை அங்கேயே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் இல்லையா. ஃப்ரைடே மார்னிங் எல்லாம் இங்கே வந்துடுறோம். கண்டிப்பாக நாங்கள் ஸ்கூலுக்கு போக முடியாதுன்னு சொல்ல மாட்டோம், கரெக்டாக போயிடுவோம். இதில் எந்த கஷ்டமும் இல்லை மாமா. நீங்களும் அப்படியே டேரெக்டாக நீங்கள் ஆஃபீஸ்க்கு போயிடலாம். சாயங்காலமாக நீங்கள் ஃப்ரைடே இங்கே வந்தால் போதும். இது ஓகேவா இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க மாமா? எப்படி காக்கா பிடிக்கிறான் பாரு வருங்கால மாமனார். இருமுடு. பரவாயில்லையே பெரிய மனுஷா, நல்ல ஐடியா தான் கொடுத்துருக்க. சரிப்பா, நீ சொன்ன மாதிரியே பண்ணிடுவோம். என்ன ஆயிடு போதிப்பா, நம்ம எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாமே. என்ன சொல்ற? என்னப்பா லோகநாதா, ஏதோ பொடிய சொல்றாங்கிறதுக்காக நம்ம வீட்டை நல்ல நாள் அதுவுமா பூட்டிட்டு வெளியே போயிட முடியுமா? இது வந்துருச்சுல்ல கேட்டு பாம்பு, இதோட வாயை திறந்தாலே விஷமா கொட்டும். என்னம்மா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. புது வருஷம் அதுவுமா நம்ம வீட்டை பெருக்கி தொடச்சி வாசல் அழகாக கோலத்தை போட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு அந்த புது வருஷத்தை வரவேற்றோம்னா நம்ம வீடு நல்லா இருக்குமேன்னு தான் பார்த்தேன். மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த புது வருஷம் அதுவுமா எதுக்கு வீட்டை பூட்டணும்? வீட்லேயே இங்கே இருந்துக்கலாமே, எதுக்கு அங்கேயெல்லாம் போய்க்கின்னு, அதைத்தான் சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் கிடையாதுப்பா. நீங்க சொன்ன விஷயத்தெல்லாம் புஷ்பா தானே செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறா. புது வருஷம் அன்னைக்கும் அதை செய்யணும்னு எந்த சட்டமும் இல்லையே. எத்தனையோ குடும்பங்க புது வருஷத்தை செலிப்ரேட் பண்ணணுங்கிறதுக்காக வீட்டை அப்படியே விட்டுட்டு ஃபாரின்கெல்லாம் டூருக்கு போறாங்க. சில பேர் இதோ மெரினா பீச்சு, பார்க்கு, ஹோட்டலுன்னு எங்க வேணாலும், ஏன் நடு ரோட்ல கூட நின்று செலிப்ரேட் பண்றாங்களே. எவ்வளவோ இருக்குது, காலம் எவ்வளவோ மாறிடுச்சு. வருஷம் வருஷம் எல்லாம் இதெல்லாம் நடக்கிறது தான். யாரும் ஊடு தங்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. மனசளவுல எல்லாரும் நல்லபடியா நல்ல எண்ணத்தோட இருந்தாலே போதும். வீடு நல்லா இருக்கும், வாழ்க்கையே நல்லா இருக்கும். நீங்க வேணா இங்கே இருந்துக்கங்க, நான் புள்ள பொண்டாட்டியோட அங்க போறேன், அவ்வளவுதான். சூப்பர், அப்படி சொல்லுங்க அந்த கேள்வி. சூப்பர் சூப்பர், நல்ல லாஜிக்கு, நல்ல லாஜிக்கு. டேய் கண்ட்ரோல்டா இருடா, கேள்வி இதெல்லாம் சொல்ல வந்த. ஆமாண்டி, அது மூஞ்ச பார்த்தாலே திட்டணும்னு தோணுது. சும்மா இருடா, மாமா இருக்கார்ல. இப்ப பாரு, சூப்பர் தான் மாமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். அவங்க பழைய ஆளுங்க மாமா, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நீங்க வாங்க, நம்ம எல்லாம் போய் ஜாலியா ஃபன் பண்ணலாம். சரிப்பா ராகுலே, இங்க பாருங்கம்மா, தப்பாலாம் எடுத்துக்காதீங்க. நான் என் பிள்ளைங்களை கூட்டிட்டு கிளம்பிடுவேன். இதோ இந்த தினேஷ் சொன்ன மாதிரி 31ஆம் தேதி சாயங்காலம் இவங்க எல்லாருமே அங்க வந்துருவாங்க. நீங்களும் இவங்களோடய வந்துருங்க. ஏன்னா அப்புறம் நீங்க இந்த வீட்டுல தனியா தான் இருக்கணும் சொல்லிட்டு பாத்துக்கோங்க. ஏன்னா பெரியம்மாவும் எங்களோட வந்துருவாங்க. உங்களுக்கே தெரியும்ல பெரியம்மாவை பத்தி, நாங்க கூப்பிடலனாலும் அவங்க ஓடி வந்துருவாங்க. இப்போ கொஞ்சம் வெளியில இருக்கிறாங்க, இல்லைன்னா இந்நேரம் எனக்கு பதிலா அவங்க தான் பேசியிருப்பாங்க உங்ககிட்ட. நீ சொல்றதெல்லாம் புரியுதுப்பா லோகநாதா. இருந்தாலும் நான் அந்த காலத்து ஆள் இப்படித்தான் பேசிட்டு கிடப்பேன். சரி விடுங்க, இன்னும் நாள் இருக்குதுல்ல, பாத்துக்கலாம். உனக்கும் ஒரு நாள் உரண்டி கேள்வி பாரு. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். நாலு தான் இருக்குதுல்ல, உட்காந்து பொறுமையா யோசிங்க. சரிப்பா லோகநாதா. அப்புறம் எப்ப தினேஷ், உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கணுன்னே இருந்தேன் நானு. நீயும் அடிக்கடி இங்க வர, சத்யா கூட ஒன்னா படிக்கிற பள்ளிக்கூடத்துல, அதெல்லாம் சரி. உங்க அம்மாவும் வராங்க, நான் பாத்துக்கிறேன் அவங்கள. ஆனால் உங்கள் அப்பா இன்னுமாப்பா துபாயில் இருக்கிறாரு. இந்த புது வருஷத்தில் கூட வந்து உங்களெல்லாம் பார்க்கணுன்னு தோணாதா அவருக்கு? அப்படி துபாயில் என்னப்பா வேலை செய்கிறாரு அவரு? அது வந்து அப்பாக்கு, அது வந்து என்னப்பா அப்பாக்கு வந்து போய் இழுத்துக்கிட்டு இருக்க? உங்க அப்பா துபாயில தானே இருக்கிறாரு. இப்போ உங்களுக்கு என்னமா பிரச்சனை? எதுக்கு இப்ப உங்க அப்பாவை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்லப்பா லோகநாதா, இந்த புள்ள பேசுறப்ப ரொம்ப அருமையா பேசலாம்ப்பா. எல்லாரும் ஒன்னா இருக்கும்போது தான் சந்தோஷமா இருக்கும், அதுல பெருசா எந்த கஷ்டமும் தெரியாதுன்னு அழகா பேசிச்சு புள்ள. அதை கேட்கறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த சின்ன வயசுல எவ்வளவு அறிவு பாரு, எவ்வளவு பக்குவம் பாருன்னு. இப்படிப்பட்ட புள்ளைய அவங்க அப்பா ஒரு தடவை கூட வந்து பார்க்கலையேங்கிற ஒரு ஆதங்கத்துல தான்ப்பா கேட்டேன். அவங்க அப்பா வரவே மாட்டுறாருல இங்க துபாயிலே, அப்படின்னா தான்ப்பா வேலை செஞ்சுன்னு கிடக்குறாரு அவரு. ஒரு முறையாவது இங்க வந்து பொண்டாட்டி புள்ளியோட ஏதாவது ஒரு விசேஷத்தை கொண்டாடுனா இந்த புள்ளியும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பான்ல, அவங்க அம்மாவும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்ல. அப்படி என்ன குடும்பத்தை விட்டுட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கணும், அதைத்தான் கேட்டேன். அவங்க அப்பா இங்க வராரு வரல, அது அவங்க குடும்பத்தோட தனிப்பட்ட விஷயம். நீங்க அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க, சரிங்களா? அவங்க அப்பா வரும்போது வருவாரு, அப்ப தெரிஞ்சுக்கோங்க. சரிப்பா சரிப்பா, எனக்கு இதுல தெரிஞ்சுக்கணும்னெல்லாம் ஒன்றும் கிடையாது.
இவ்வளோ தங்கமான புள்ளியா இருக்கிறானே அப்போ ஒரு தடவை கூட வந்து பார்க்கலையே. அவ்வளோதான், ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு, அவ்வளோதான். இப்போ தினேஷ், நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத பண்ண. இல்ல பாட்டி, நான் ஒன்றும் தப்பா எடுத்துக்கல. சரிப்பா சரிப்பா, நல்ல புள்ள தான்ப்பா. நீனு நல்லா படிக்கணும்னு, படிக்கிறதுல மட்டும்தான் கவனத்தை செலுத்தணும், புரியுதாப்பா? சரிங்க பாட்டி. மாமா, அப்ப நாங்க கிளம்புறோம் மாமா, டைம் ஆயிட்டே இருக்கு. சரி பரவாயில்ல, வாங்க அப்படியே வெளியே போவோம். மாமா வெளியே தானே இருக்கிறாரு, வாங்க வெளியே வந்து உங்களை வழி அனுப்பிச்சு வைக்கிறோம். சரிங்க மாமா. தினேஷ் வாடா. என்னங்க, வாங்க போவோம், பசங்களை வழி அனுப்பிட்டு வருவோம், வாங்க. அந்த புள்ள மனசு கஷ்டப்பட்டிருக்கோம் இல்லடி, அப்பா கூடவே தான் இருக்கிறாரு, ஆனா துபாயில இருக்கிறாருன்னு போய் சொல்ற நிலைமை வந்துருச்சு அவனுக்கு. என்னடி இது, இந்த அம்மாவும் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கு எதையாவது ஒண்ணு. பேசாம பத்மநாபன் மாமா தான் இந்த புள்ளியோட அப்பான்னு சொல்லிடலாமா அம்மா கிட்ட. நல்லா போச்சு போங்க, உங்க அம்மாக்கு எல்லா விஷயமும் தெரியுங்க, தெரிஞ்சேதான் அந்த பையனை காயப்படுத்தணுங்கிறதுக்காக இப்படி பேசுது. நீ என்னத்தடி தரையா பார்த்து பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம அத்தைக்கிட்ட எதுவும் சொல்ல தேவையில்ல. இப்போ அத்தைக்கிட்ட இந்த விஷயத்த நம்ம சொல்லிட்டோன்னு வைங்களேன், அவங்க சௌந்தர்யா அத்தைக்கு ஃபோன் பண்ணி எதுனா சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம மாமாக்கு தானே பிரச்சனை வந்துடும். அதனால தான் சொல்கிறேன், எதுவும் வேணாம், நீங்கள் எதையும் சொல்ல தேவையில்ல. ஆமால, நான் அந்த கோணத்துல யோசிக்காத போயிட்டு அப்புறம் இந்த சௌந்தர்யாத்த பத்மநாபன் மாமாவோ உண்டு இல்லைன்னு பண்ணிடும். சரி வா, நம்ம புள்ளைங்களை போய் வழி அனுப்பிச்சிட்டு வருவோம், வா. சரிங்க, வாங்க போவோம். அம்மா, நான் எதனா ஹெல்ப் பண்ணவா உங்களுக்கு? வேணாண்டி, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, அம்மா பாத்துக்கிறேன் போ. என்னம்மா முடிஞ்சிருச்சு? இட்லி கூட இன்னும் ரெடியே ஆகல பாருங்க. நீங்க இதை பாத்துக்கங்க, நான் தட்டெல்லாம் எடுத்துட்டு போய் வச்சுட்டு தண்ணியெல்லாம் எடுத்துட்டு போய் வைக்கிறேன் சாப்பிட்றதுக்கு. இதெல்லாம் வச்சுட்டு வந்துட்டு அங்கே சிங்க்ல 4 சாமான் இருக்கு பாருங்க, அதை வாஷ் பண்ணிடுறேன். பாடுறா, பாத்திரம்லாம் தளக்குறேன்னு சொல்றா. என்னடி ஆச்சு உனக்கு? எப்பவுமே நான் அதனா சின்ன வேலை கொடுத்தாலும் அம்மா எனக்கு கை வலிக்குதுமா, கால் வலிக்குதுமா, முடியலம்மா, ப்ளீஸ்மா நான் செய்யலம்மா, நீங்களே பாத்துக்கோங்கம்மான்னுவேன். இப்போ என்ன பாத்திரம்லாம் தொலைக்கி போடுறேங்கிற, என்ன விஷயம்? அதுவாமா, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ராகுல் மாமாவும் அத்தையே வந்தாங்கல்ல, கொஞ்ச நேரம் தான் இருந்தாங்க, ஆனாலும் அவங்க வந்து பேசுனது சந்தோஷமா இருந்துச்சு. அது இல்லாமல் நம்ம நியூ இயருக்கு சென்னைக்கு வேற போறோம்ல, அதை நினைச்சா இன்னும் சந்தோஷமா இருக்குதுமா எனக்கு, செம்ம ஜாலி. அது சரிதான். என்ன கொண்டாட்டத்துக்கு முன்னாடியே ஒத்திக்க பாக்குறீங்க போல இருக்குது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு எதனா வேணுமா? தண்ணி எதனா வேணுமா? டீ எதாவது வச்சு தரவா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் சொல்றத நல்லா கேளு. எல்லாரும் புத்தாண்டு அன்னைக்கு இந்த வீட்டில் தான் இருக்கணும். புத்தாண்டு அதுவுமா வீட்டை பூட்டிட்டு வேலைக்கு கூட ஏத்தாம எங்கன்னா போய் ஆட்டம் போட்டுன்னு இருக்கலான்னு நினைச்சேன்னு வையே, அவ்வளோதான், காரியம் கெட்டுறோன்னு சொல்லிட்டேன். ஒழுங்கு மாதிரியே உன் புருஷன்கிட்ட போய் சொல்லு. நீ என்ன சொல்லுவே ஏது சொல்லுவேன்லாம் எனக்கு தெரியாது, எல்லாரும் இங்கே தான் இருக்கணும். இந்த சென்னைக்கு போகிறேன், போய் அங்கே போய் கொண்டாட போகிறேன்னெல்லாம் எங்கன்னா போனீங்க ஆத்தாளியும் பொண்ணியும் சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டேன். ஏன் இந்த பொம்பளை பேசினாலே டார்ச்சரா இருக்குமா? அம்மா எதுக்குமா இது பேசுறதால கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இங்க பாரு கேள்வி, நாங்க புதன்கிழமை சாயங்காலமே இங்க இருந்து போயிடுவோம். நீ இங்கேயே இருந்து சாவு, நாங்க அங்க போய் செலிப்ரேட் பண்ணதான் போறோம். வாயை பத்தி அதுக்கு அதோ வாயை கிழிச்சிருவேன் சொல்லிட்டேன். வாயை மூடிக்கின்னு இருந்துரு, அதான் உனக்கு நல்லது. இப்ப நான் போய் உன் அப்பங்கிட்ட உன் விஷயம் எல்லாத்தையும் சொன்னேன்னு வையே, நீ சென்னையில போய் கொண்டாடுறது இல்ல, ஸ்கூலுக்கு கூட உன்னால போக முடியாது. போய் சொல்லட்டா? போய் சொல்லட்டா? அத்த நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவ ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பேசிட்டா, கொஞ்சம் ஆசையா இருந்தா அங்க போய் எல்லாத்தையும் கொண்டாடணும்னு. சரிங்க, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறோம். நாங்க நியூ இயர்க்கு எங்கேயும் போல, இங்கேயே இருந்து கொண்டாடுறோம். அப்படி வாடி வழிக்கு உன் பொண்ணுகிட்டயும் கொஞ்சம் சொல்லி புரிய வெய்யு. வர துளின்னு இருக்குது, நறுக்கி வச்சிருவேன்னு சொல்லு. சின்ன பொண்ணத்தை கொஞ்சம் பார்த்து பேசுங்க. எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும், நீ மூடிக்கிட்டு உன் வேலையை பாரு. உன் பொண்ணை அடக்கி வெய்யு, நீயும் கொஞ்சம் அடங்கி இரு, அதுதான் உங்களுக்குலாம் நல்லது. இல்லைன்னு வெய்யு, யாரும் இந்த வீட்டில் நிம்மதியாக வாழ முடியாது, வாழவும் விட மாட்டேன். சரிங்க நான் பார்த்துக்கிறேன், நீங்க போங்க, நான் டிஃபன் எடுத்துட்டு வரேன். எடுத்துன்னு வா. குழம்பெல்லாம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சா, இறக்க போறேன். சரி, அந்த இட்லியோட சேர்த்து 2 நெய் தோசையை சுட்டு எடுத்துட்டு வா. நல்லா தோசை செவுக்கு சுட்டு எடுத்துன்னு வரணும், புரியுதா? சரிங்க நான் என் ரூம்ல தான் உட்காந்து சாப்பிட போறேன். என் ரூம்லயே எடுத்துன்னு வந்து கொடுத்துரு எல்லாத்தையும். சரிங்க புத்தாண்டு கனவெல்லாம் பொய்யா போச்சு. நெய் நல்லா தூக்கலா ஊத்தி எடுத்துன்னு வா தோசையில. மூஞ்சி பாரு, இந்த கேள்விக்கு நெய் வேணுமா? நெய்யுக்கு பதிலாக கக்கூசில் இருக்கிறத போட்டு கொடுக்கணும் இதுக்கெல்லாம். ஏய், என்னடி பேசிக்கிட்டு இருக்க நீ? ஏமா, அந்த கிழவி பேசுனதை விடவா நான் பேசிட்டேன். நெய்யை நல்லா தூக்கலா போட்டு தரணுமா, அதனால தான் சொன்னேன். நெய்யுக்கு பதிலே அந்த டீயை போட்டு கொடுங்க, அப்பயாவது தின்னுட்டு இதுக்கு புத்தி வருதான்னு பார்க்கலாம். இச்சி, என்னடி பேச்சு இதெல்லாம்? வாயை மூடி. என்னம்மா பண்றது? நான் வேணும்னே பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு அப்படியே ஆத்திரமா வருதுமா. காவா பக்கத்துல கூட போய் நின்றுலாம் போலமா, ஆனா இந்த பொம்பளை பேசிச்சுன்னா பக்கத்துல நிக்கவே முடிய மாட்டேங்குது. எப்படிமா அது பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? எனக்கு அப்படியே ப்ரெஷர் ஆகுதுமா. அந்த கிழவியை எதையாவது தூக்கி அடிச்சிடலாமான்னு தோணுது. தொபரு, இதுக்கு மேல எதனா பேசணும்னு நான் டென்ஷன் ஆயிடுவேன் சொல்லிட்டேன். நான் உன்ன என்னடி சொன்னேன்? படிக்கிற வேலையை மட்டும் பாரு, இந்த பிரச்சனை எல்லாம் மனசுல போட்டுக்காதுன்னு சொன்னல. எதுக்கு நீ இதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நீ வாய் முடிக்கிட்டு அவ்வளவுதான். வீட்டு பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு. எத்தனை நாளைக்குமா? இன்னும் எத்தனை நாளைக்கு இதையெல்லாம் தாங்கிட்டு இருப்பீங்க? எனக்கு ஒன்றும் புரியல.
அப்பா இன்னைக்கு இருக்கிறாரு வீட்டில். ஆனாலும் இந்த கிழவி எப்படியாவது வந்து நம்மளை கஷ்டப்படுத்திட்டு போயிடுது. என்னமா பண்றது இதுக்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாதாம்மா. சரியாயிரும்டி, சீக்கிரமாவே அம்மா சரி பண்ணிடுறேன், கவலைப்படாத. எனக்கு மட்டும் இதையெல்லாம் தினம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கணும்னு ஆசையா என்ன. ஒரு நல்ல நேரமா பார்த்து உன் அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன்டி. என்னாலேயும் உண்மையிலேயே முடியல. என்னமோ போங்கம்மா, நல்ல நேரம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்குள்ள இந்த பொம்பளை நம்மள உண்டுலன்னு ஆக்கிரும் போல இருக்கு. என்னமோ போங்க, நான் போறேன். எல்லாத்தையும் அம்மா சரி பண்ணிட வேண்டி நம்பு. ஹே சந்தோஷ், என்ன பண்ற? சும்மா தான் இருக்க சௌமியா. என்ன விஷயம்னு சொல்லு. என்ன விஷயமா? இன்னைக்கு மேரேஜுக்கு போகணும், ஞாபகம் இருக்கா இல்லையா? ஈவினிங் நீயும் நந்தினியும் வரீங்களா இல்லையா? இல்ல சௌமியா, நாங்க மேரேஜுக்கு வரல, சாரி. என்ன சந்தோஷ் இப்படி பண்ற? ஃபர்ஸ்ட் வரேன்னு சொன்னல, இப்ப என்ன? அதான் நந்தினி கூட பேசி சமாதானம் ஆயிட்டல்ல, அப்ப அவளை கூட்டிட்டு வர வேண்டியதானே? சௌமியா தப்பா எடுத்துக்காத, நாங்க வர முடியாது. பிகாஸ் அவ ரொம்ப டயர்டா இருக்கா. நேத்து வெளியே வேற கூட்டிட்டு போயிட்டு வந்தனா, நைட்டு தான் வீட்டுக்கே வந்தோம். அவ ரொம்ப டயர்டாயிட்டா. நேத்து காலையில ஆஃபீஸ்க்கே போக முடியாம தான் போனா. ஸோ வீட்டுக்கு வந்ததும் அவ ரெஸ்ட் தான் எடுக்கணும்னு நினைப்பா. அந்த நேரத்தில் போயிட்டு வாமா வெளியே போகலாம், மேரேஜுக்கு போகலான்லாம் என்னால் கூப்பிட முடியாது. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, நீயே போயிட்டு வந்துரு. என்ன சந்தோஷ் நீ? சரி விடு, அவளுக்கு டயர்டா இருக்குதுன்னா அவள் வீட்லயே இருந்துட்டு போட்டோம். நீ வாயேன் சந்தோஷ், நம்ம காலேஜ் மேட்டோட மேரேஜ் தானே இது, நீ வாயேன். இல்லை சௌமியா, நான் மட்டும் வந்தால் நல்லா இருக்காது. அதுவும் இல்லாமல் நேற்று தான் அவளை கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்தியிருக்கேன். இன்னைக்கு நான் அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நானே அவள் எப்போ ஆஃபீஸ்லேருந்து வருவான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சௌமியா. அண்ட் மோரோவர் ராகுலும் காயத்ரி வரை இன்னைக்கு வராங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்க. ஸோ நான் இன்னைக்கு வீட்டில் இருந்தே ஆகணும். நீ மட்டும் போயிட்டு வந்துரு கல்யாணத்துக்கு, என்ன ஏதோ தப்படுத்துக்காத. சரி வீடு சந்தோஷ், உங்களுக்குலாம் உங்க பிரச்சனை மட்டும் தான் முக்கியமா இருக்குது. நீங்க வரீங்கன்னு சொன்னதுனால தான் மார்னிங் மேரேஜ் கூட நான் ஸ்கிப் பண்ண போகாம ஈவினிங் ரிசப்ஷன் போய்க்கலாமே உங்களோடன்னு நான் சந்தோஷமா இருந்தேன். இப்போ என்னடானா இப்படி லாஸ்ட் மினிட்ல காலை வாரிக்கிட்டு இருக்கீங்க. சரி வீடு, போனை வச்சிடுறேன் நான். சௌமியா அழறியா? நீ என்ன சந்தோஷ் பண்ண சொல்றேன்? நான் எவ்வளவு நம்பிக்கிட்டு இருந்தது தெரியுமா உங்களோட போவேன்னு. இப்படி லாஸ்ட் மினிட்ல காலை வரணும் எப்படி சந்தோஷ்? சாரி சௌமியா, சிச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு, நீ இதை தப்பா எடுத்துக்காத. சரி விடு சந்தோஷ், நான் எதுவும் கேட்க விரும்பல, நான் வச்சிடுறேன் போனை. பாய். சிச்சோ கோச்சிக்கிட்டா போலையே. அவளையும் எதுவும் சொல்ல முடியாது. வீக் ஃபுல்லாக கால் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தா மேரேஜ் போகணுன்னு. என்ன பண்றது, என் சிச்சுவேஷன் எனக்கு இப்படி இருக்கு. டே பால் புட்டி, என்ன தனியா புலம்பிட்டு இருக்க? ஏய், என்னை பார்த்தா பால் புட்டி மாதிரி தெரியுதா உனக்கு? டேய் ஓவரா பேசுறடா. சும்மா மச்சான். பேசுவடா, நீ ஏன் பேச மாட்ட? அதான் இப்பெல்லாம் ஓவரா பேசுறியே. சரி ரொம்ப பேசாத, உன் தம்பி வந்துட்டான், அதை சொல்லதான் வந்தேன். வா போய் பார்க்கலாம். ராகுல் வந்துட்டானா? ஐயோ எப்பா, இப்பதானா நிம்மதியா இருக்குது. வாடா, என் சல்லுக்குட்டியை பார்த்து எவ்வளவு நல்லது. வா 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 போய் பார்ப்போம். வா வா. இப்ப பாரு, நந்தினி 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 சொல்லிக்கிட்டு இருக்காண்டி, எரிச்சலா வருது எனக்கு. அவன் ஆள் பேர அவன் சொல்றான், அதுல என்னடி எரிச்சல் உனக்கு? இதோ பாரு, எத்தனா வெறுப்பேத்துற மாதிரி பேசுனேன்னு வெய்யு, இருக்கிற ஆத்திரத்துக்கு அந்த பூத்தொட்டி எடுத்து தலையில உடைச்சிருவேன். வாயை மூடிக்கிட்டு சொல்லிட்டேன். நான் போட்ட பிளான் எல்லாம் வீணா போச்சுன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். வந்துட்டா இப்பதான். ரொம்ப ஓவரா பண்ணாதன்னா, அவன் தான் இன்னொருத்தி ஆளுன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கிட்டு இன்னும் அவன் பின்னாடி அலைஞ்சிக்கிட்டு இருக்க? கேட்டா லவ் நீக்கிட்டு. ஏண்டி விடாண்டி இந்த விஷயத்த, உனக்கு இல்லாத அழகாடி வேற எவனையாவது பார்த்துட்டு போக வேண்டி தானே. உன் ஆஃபீஸ்ல எவ்வளோ பேர் சூப்பரா இருக்கானுங்க. ஏன் அந்த கமலி எவ்வளோ சூப்பரா இருக்கான். சந்தோஷை விட்டு அவன் தாண்டி ஹேண்ட்ஸமா இருக்கான். இன்னும் கேட்டா பேசாம அவனை பிடிச்சிக்கி ஏண்டி. அதை விட்டுட்டு சும்மா சந்தோஷன்னு ஏன்டி இப்படி பைத்தியக்காரி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க? வாயை மூடுனா கேட்க முடியாத உன்னால?